நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை பணியாரம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட போகிறோம். நார்மலாக நம்ம வீடுகளில் முன்னாடி முட்டை பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்நாக்ஸ்லையும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் ஒரு முட்டை பணியாரம் தான் பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ், சூப்பரான ஸ்நாக்ஸு முட்டை பணியாரம். அது ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம், நம்ம மற்றபடி சாப்பாடுக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன கலவை பண்ணணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். அரை கப்பு கடலை மாவை இதில் போட்டு கரைக்கணும். கரைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க. ரொம்பையும் எண்ணெய் ஊற்றி வேண்டாம், இந்த அளவுக்கு கெட்டியாகவே கரைச்சிருங்க. இப்போ நம்ம கெட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை உடைக்க போகிறோம். முட்டை இன்றைக்கி நம்ம 6 முட்டை எடுத்துருக்கோம். 6 முட்டை உடைக்கணும். 6 முட்டை உடைச்சிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் கப்பில் சேருங்க. மஞ்சக்கருவை தனியாக எடுத்துருங்க. மஞ்சக்கருவை தனியாக ஒரு பவுலில் போட்டுருங்க. வெள்ளைக்கருவு மட்டும் இதேமாரி 6 முட்டையும் உடைச்சி இந்த கப்பில் வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துட்டு மஞ்சக்கருவை பக்கத்தில் இருக்க பவுலில் போட்டுருங்க. இப்போ நம்ம ரெண்டையும் பிரித்து எடுத்தாச்சு. வெள்ளைக்கருவை இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான கப்பில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை நம்ம நல்லா ஸ்பூன் போட்டு அடிக்கணும். அதுக்காக இப்போ நம்ம இந்த தனியாக மஞ்சக்கருவை தனியாக வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளைக்கருவில் ஒரு அரை டீஸ்பூனு ஜீனி உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி எடுத்துடணும். ஜீனியை போடும்போது நல்லா நமக்கு அந்த முட்டையோட கலந்து வரும்போது நல்லா நுரையாக வரும். நமக்கு அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ஜீனியோடு சேர்த்து அந்த வெள்ளைக்கருகை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பொஃப்னு வரும். கப்பில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி நுரை தள்ளிடணும். அந்த மாதிரி அதான் அந்த ஜீனி போட்டால் தான் அந்த மாதிரி நுரை வரும். அது நமக்கு சாஃப்ட்னஸாக கிடைக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா இதை விட நீங்கள் ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கருவை அடிச்சிட்டோம். இப்போ மஞ்சள் கருவையும் அதேமாரி நல்லா இந்த விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சு மஞ்சள் கருவையும் நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மஞ்சள் கருவை அடித்து வச்சிட்டோம்ல, அதோடு சேர்த்து இங்கே கடலை மாவு எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் கரைச்சி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் வலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அந்த மஞ்சக்கருவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம மஞ்சக்கருவும் கடலை மாவும் கலந்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து இங்கே நம்ம வெள்ளைக்கரு அடித்து வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ தான் நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவையும் அந்த மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கரைச்சி விடுங்க விஸ்க வச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். குடமிளகா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம், ஒரு மிளகாயில் பாதி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு 2 பல்லு பூண்டு, பெரிய பூண்டு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நல்லா பொடுசாக நொறுக்கி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை ஒரு கையளவு இந்த அளவுக்கு எடுத்து பொடுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை எடுத்து பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கலந்துட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு, அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு கல் சுட்ட உடனே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாத்துலேயும் குழியில் நல்லா எண்ணெயை தடவி விட்ருங்க. இப்போ நம்ம கல் சூடாகிடுச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. கலந்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை நம்ம ஒவ்வொரு கரண்டியாக சின்ன சின்ன கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3/4 குழி போல் ஊற்றினா போதும்.
அப்படியே சின்ன கரண்டியில் எடுத்து ஒரு 3/4 குழி போதாட்டு ஊற்றுங்க. இப்போ அப்படியே மீடியமான ஹீட்லேயே நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம புரட்டி விட்டுக்கலாம். நல்லா இது போல் புரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்பூன்ட்ட அப்படி அமுக்கிட்டு அப்படி தூக்கணும்னா சூப்பராக அது வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம புரட்டி விட்டாச்சு, அந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஊற்றிட்டு புரட்டி விட்டு நல்லா வெந்து வர்றதுக்கு மொத்தம் 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை அப்படியே எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம நானு சமையலில் வந்து சூப்பரான ஒரு முட்டை பணியாரம் அருமையாக தயாராகிருக்கு. நல்லா அப்படியே குண்டு குண்டாகும், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அருமையாக இருக்குது. அந்த கடலை மாவு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா அது ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே போல் நீ ஒரு முட்டை பணியாரம் சூப்பராக இதே மெத்தடில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.